ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷயாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி செய்யலாம். அதுக்கு 3 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, கொத்தமல்லி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இறாலில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரலும் அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தொட்மனின்ற கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ரொம்பிட்டுருணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற வரலும் அதை கொஞ்சம் நல்லா இந்த மசாலாலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரலும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூளை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக. அதனால் இது பசங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியாக போட்டு செய்கிறேன் சிம்பிளாக. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த இறால்லேருந்து தண்ணி வரும். அதிலே குக்காகி கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இறால்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக தண்ணி எல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும் திக்காக. இறாலும் வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதுதான் சிம்பிளான முறையில் ஷாலினி ஸ்டைல் இறால் கிரேவி.